Good morning students. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் வந்து 11th ஸ்டாண்டர்டில் லிவிங் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. உயிர் உலகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் லிவிங் ஆர்கனிசம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபைட் கேரக்டர்ஸ் இருக்குது, அது பேசிக் கேரக்டர்ஸ் இருக்குது ஒவ்வொரு லிவிங் ஆர்கனிசமுக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஒவ்வொரு ஹேபிட்டேட்டில் ஏத்தில் வாழக்கூடியது. ஸோ லிவிங் ஆர்கனிசம் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. கிரேட் பயோடைவர்சிட்டி டிஃப்ரெண்ட் கிங்டம்ஸில் இருக்குது. நீங்கள் படிச்சிருப்பீங்க, பாக்டீரியா இருக்கும், ப்ளூ க்ரீன் ஆல்கே இருக்கும், மொனிரா சொல்கிறோம், மல்டிசெல்லுலர் ஆல்கே, புரோட்டஸ்டா, ஃபங்கை, புரோட்டிஸ்டான்னு சொல்கிறோம், மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ் இருக்குது. அதேமாரி ஆம்பிபியன்ஸ் இருக்குது, மல்டிசெல்லுலர் ஆம்பிபியம்ஸ் இருக்குது, ரெப்டைல்ஸ் இருக்குது, பேர்ட்ஸ் இருக்குது, மேமல்ஸ் இருக்குது. இப்படி வந்து நிறைய பயோடைவர்சிட்டியில் லிவிங் ஆர்கனிசம்ஸ் இருக்குது. ஸோ இதில் உலகம் எப்போ தோன்றுச்சு, அதோட மிஸ்ட்ரிஸ் எப்போ, அதோட ஒண்டர்ஸ் எப்போ, இதை பற்றி உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போது ஸோ எர்த் வாஸ் ஃபார்ம்டு சம் 4 billion years agoன்னு சொல்லியிருக்காங்க. 4.6 billion years agoன்னு சொல்லியிருக்காங்க. உலகம் வந்து 4.6 பில்லியன் வருடத்துக்கு முன்னாலே உருவாகி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைஃப் சப்போர்ட்டிங் பிளானட்ஸ் வித் லேண்ட் ஃபார்ம்ஸ் லைக் மவுண்டெயின்ஸ், பிளாட்டியூஸ் அண்ட் கிளேசியர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உயிரினங்களை தாங்கும் ஒரு கோளாக உள்ளது, உயிரினங்களை தாங்கும் ஒரு கோளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து மலைகள் இருக்கும், சமவெளிகள் இருக்கும், பனிப்பாறைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைஃப் ஆன் எர்த் எக்ஸிஸ்ட் வித் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். அப்போது உயிரினங்களில் வந்து ஏர்த்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் ஒரு சிக்கலான ஒரு அமைப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் பயோஸ்பியர்னு சொல்லியிருக்காங்க, உயிரி கோளம் சொல்கிறோம். ஸோ லைஃப் ஆன் எர்த் எக்ஸிஸ்ட் வித் ஏ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் கால்ட் அஸ் பயோஸ்பியர். ஸோ அந்த பயோஸ்பியர் அந்த ஏர்த்தில் எப்படி இருக்கும், எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸிஸ்ட் மெனி மிஸ்டரிஸ் அண்ட் ஒண்டர்ஸ் இன் த லிவிங் வேர்ல்டு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்கும் அண்ட் ஒண்டர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வித்தியாசமான நிகழ்வுகள் இருக்கும், ஒரு புதிரான நிகழ்வுகள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிலது வந்து பார்த்தோன்னா விசிபிளாக இருக்கும், சிலது வந்து சம் ஆர் நாட் விசிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாரு. ரெஸ்பான்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர் டு த சன்லைட். ஸோ சன்லைட் வந்து வரும்போது அந்த பிளான்ட் வந்து பார்த்தோன்னா ஈலியன்ட்டு சொல்கிற அந்த சூரியகாந்தி தாவரமானது சன்ஃப்ளவர் வந்து பார்த்தோன்னா அந்த சன்லைட்டுக்கு ரெஸ்பான்ஸ், உடனே சன்லைட்டு வந்த உடனே அது திரும்பிடும் அந்த ஃப்ளவர். ரெண்டாவது எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்காங்க பாரு, ட்விங்க்லிங் ஃபயர்ஃப்ளை இன் த டார்க் ஃபாரஸ்ட். மின்மினி பூச்சின்னு சொல்லியிருப்பீங்க நீங்கள். அப்போது இருண்ட வனத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த மின்மினி பூச்சி ஒரு மிளிரும் தன்மை உடையதுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ட்விங்க்லிங் ஃபயர்ஃப்ளை இன் த டார்க் ஃபாரஸ்ட். த ரோலிங் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த லோட்டஸ் லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ லோட்டஸில் உங்களுக்கு தெரியும், தட் இஸ் தாமரை இலைன்னு சொல்கிறீங்க. அதில் நீர் துளிகள் வந்து உருண்டு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரோலிங் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் லோட்டஸ் லீஃப். அடுத்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்காங்க பாரு, வீனஸ் ஃப்ளை ட்ராப். அந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து க்ளோஷர் ஆஃப் லீஃப் ஆன் இன்செக்ட் வந்து டச் ஆகும்போது அங்கே லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். எந்த பிளான்ட் கொடுத்துருக்காங்கன்னா வீனஸ் ஃப்ளை ட்ராப். ஸோ இதெல்லாம் ஒரு மிஸ்ட்ரிஸ் அண்ட் ஒண்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வித்தியாசமான நிகழ்வுகள், ஒரு புதிரான நிகழ்வுகள் நடக்குது ஒரு தாவரத்தில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கியூட் சொல்கிறது வந்து ஒரு கணவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. கியூசிங் இம் டு எஸ்கேப் ஃப்ரம் இஸ் ப்ரெடட்டார்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கியூட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹைட்ரா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். டென்டக்கல்ஸ் ஹைட்ரா டென்டக்கல்ஸ் ஹைட்ரா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுலேருந்து இந்த உயிரினங்கள் தப்பித்து போகுதுன்னு சொல்கிறாங்க. பிற ஊன் உயிரினங்களிலிருந்து தப்பித்து கொள்வதுக்கு இந்த ஸ்குவிட் சொல்கிற ஒரு கணவாய் உயிரினம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சில மிஸ்ட்ரிஸ் அண்ட் ஒண்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பயோஸ்பியரில் இருக்கக்கூடிய மிஸ்ட்ரிஸ் அண்ட் ஒண்டர்ஸ். ஃப்ரம் திஸ் எக்ஸாம்பிள்ஸ் இட் இஸ் கிளியர் தட் ஒண்டர்ஸ் பிளானட் எர்த் ஹார்பர்ஸ் போத் லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ். அப்போது இங்கே உயிருள்ள அமைப்புகளையும் நில அமைப்புகளையும் இருக்குது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிசய கோளாக உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஒரு அதிசய கோளாக சம் ஒண்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த புவியில் இருக்கக்கூடிய சில ஒண்டர்ஸ், அதாவது ஒரு அதிசயங்கள்னு சொல்கிறாங்க. நிலக்கோளையும் உயிருள்ள ஒரு அமைப்புகளையும் இது இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல்
நீங்கள் டிஎன்ஏ மாலிகுல்ஸை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. have you thought of டிஎன்ஏ மாலிகுல்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ டிஎன்ஏ சொல்லும்போது முக்கியமான மாலிகுல்ஸ் அதாவது டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம் சொல்லுவீங்க, டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்கிறீங்க. ஸோ இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ரெகுலேஷன் ஆஃப் லைஃப். நம்ம லைஃப்பை ரெகுலேட் பண்ணுற முக்கியமான மாலிகுல் டிஎன்ஏ. ஸோ இந்த டிஎன்ஏ எதனால் இருக்குன்னா, மேடப் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், nitrogen and phosphorus. Thus non-living and living exist together to make our planet unique. ஸோ அங்கே non-living things இருக்கும், living things இருக்கும், எல்லாம் வந்து பிளானட்டில் பிணைந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, exist together to make our planet unique. இது அவங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மிஸ்ட்ரிஸ் அண்ட் ஒண்டர்ஸை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே டிஎன்ஏ மாலிகுல்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ரெகுலேஷன் ஆஃப் லைஃப். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாபிக் இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ். அப்போ லிவிங் ஆர்கனிஸோட பொது பண்புகள் என்ன சார் அப்படின்னு சொல்லும்போது, ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ல ஃபஸ்ட்டு வந்து க்ரோத், வளர்ச்சி ஏற்படும் சொல்லியிருக்காங்க. செகண்ட் நியூட்ரிஷன்ஸ், மூவ்மெண்ட், மெட்டபாலிசம், ரீப்ரொடக்ஷன், ரெஸ்பிரேஷன், irritability and excretions. These are some of the attributes of what? Living organisms. ஒரு முக்கியமான ஒரு பொது பண்புகள், உயிரினங்களில் ஒரு முக்கியமான பொது பண்புகள் சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரோத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ உயிரினங்களில் வந்து லிவிங் ஆர்கனிசம் எப்படி வளர்ச்சிகள் எப்படி ஏற்படும், அதில் வந்து வளர்ச்சிகள்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லியிருக்காங்க, அகம் சார்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. வளர்ச்சின்னு சொல்லும்போது இன்ட்ரென்சிக் சொல்லும்போது அகம் சார்ந்தது. அப்போ ஆல் லிவிங் ஆர்கனிசம் இன்க்ரீசஸ் செல் போத் இன் நம்பர். அப்போ அகம் சார்ந்தது சொல்லும்போது எல்லா உயிரினங்களும் எதை வந்து சார்ந்திருக்குன்னா அதோட அந்த எண்ணிக்கையிலையும் அதோட மாஸ்லையும் சார்ந்திருக்கும். யூனிசெல்லுலர் அண்ட் மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம் குரோ பை செல் டிவிஷன்ஸ். அப்போ யூனிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ் இல்லை மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ் எதன் மூலமாக வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொன்னால் செல் டிவிஷன் மூலமாக தான் வளர்ச்சி ஏற்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் பிளான்ஸ் வந்து growth இஸ் இன்டெஃபினைட் த்ரூ அவுட் லைஃப். இன்டெஃபினைட்னா உங்களுக்கு தெரியும் வரம்பற்ற வளர்ச்சி, இவ்வளோதான் வளரணும் பிளான்ஸ் அப்படிலாம் இல்லை, வரம்பற்ற வளர்ச்சி. இன் அனிமல்ஸ் growth இஸ் டெஃபினைட் ஃபார் சம் பீரியட். ஒரு வரம்புடைய வளர்ச்சி தான் இருக்கும் அனிமல்ஸில் சொல்லியிருக்காங்க. செல் டிவிஷன் occurs in living organism to repair and heal the worn out tissuesன்னு சொல்லியிருக்காங்க. செல் டிவிஷன் வந்து எதுக்கு நடக்கணும்னா ஒரு லிவிங் ஆர்கனிசமில் நம்மளுக்கு தெரியும் செல் வந்து பார்த்தீங்கன்னா வளரும், அதேமாதிரி டெத் ஆகும், திருப்பவும் புதிய செல்கள் உற்பத்தி ஆகும். அதான் சொல்லியிருக்காங்க டு ரிப்பேர் அண்ட் ஹீல் த worn out tissues. அப்போ அது இது மாதிரி செல்கள் உற்பத்தி ஆகிறதுக்கும் செல்கள் அழியறதுக்கும் உடனே உற்பத்தி ஆகிறதுக்கும் செல் டிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. growth in non-living object is extrinsic. growth in all living organism intrinsic சொல்றீங்க, அகம் சார்ந்த சொல்றீங்க. growth in non-living objects அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரின்சிக் சொல்லியிருக்காங்க. அதாவது உயிரற்ற பொருட்களில் வெளியாந்ததாக இருக்கும். ஓகே, இதில் வந்து எக்ஸாம்பிள் மவுண்டெயின்ஸ் கொடுத்துருக்காங்க, பவுல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, சாண்ட் மோல்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மவுண்டெயின்ஸ் தெரியும், அதாவது மலைகள் சொல்கிறீங்க, பவுல்டர்ஸ்னால் கற்பாறைகள்னு சொல்கிறாங்க, சாண்ட் மோல்ஸ்னால் மணற் குன்றுகள்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸ்ட்ரின்சிக் சொல்கிறீங்க. அப்போ சிறு சிறு துகள்கள்லாம் தொடர்ந்து இந்த மலை மேலேயோ இல்லை பவுல்டர்ஸ்லையோ இல்லை சாண்ட் மோல்ஸ்லையோ சில துகள்கள் வந்து தொடர்ந்து படிந்து வருவதால் வளர்ச்சி ஏற்படும் சொல்லியிருக்காங்க. ஓகே, லிவிங் செல்ஸ் க்ரோஸ் பை அடிஷன் ஆஃப் நியூ புரோட்டோபிளாசம்ஸ். உங்களுக்கு புரோட்டோபிளாசம்னா உங்களுக்கு தெரியும், இட் இஸ் அ கலர்லெஸ் மெட்டீரியல் கம்ப்ரைசிங் லிவிங் பார்ட்ஸ் ஆஃப் செல் இன்க்ளூடிங் சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ் இஸ் கால்ட் அஸ் புரோட்டோபிளாசம் சொல்கிறீங்க. அப்போ அதிகமான புரோட்டோபிளாசம் வந்து உற்பத்தி ஆகிறதுனால லிவிங் செல்ஸ் வந்து எப்படி வளர்ச்சி ஏற்படும் சொல்லியிருக்காங்க, பை த அடிஷன் ஆஃப் வாட் நியூ புரோட்டோபிளாசம் வித்தின் த செல். therefore growth in living things is என்ன சொன்னீங்க intrinsic. therefore the growth in living organism is what intrinsic property. Unicellular organism like bacteria and amoeba growth occurs by cell divisions. bacteria amoeba வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி எப்படி ஏற்படும் செல் டிவிஷன்ஸ் மூலம் ஏற்படும் சொல்கிறாங்க. also leads to growth of their population increase ஆகிறதுக்கு செல் டிவிஷன் மூலமாக வளர்ச்சி ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. hence growth and reproduction are mutually inclusive events. ரெண்டுமே நடக்கணும், வளர்ச்சி என்பது வளர்ச்சியும் ரீப்ரொடக்ஷனும் மியூச்சுவலியாக நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் growth.
ஸோ செல்கள் பற்றி சொல்லுங்கள், செல்லுலார் ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்கிறேங்க. அப்போ ஒவ்வொரு லிவிங் ஆர்கனிசமோட செல்லுலார் ஸ்ட்ரக்சர்னால் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் பேசிக்கில் இருக்குது. ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். ஒவ்வொரு லிவிங் ஆர்கனிசம் எதனால் உருவாகியிருக்குன்னா செல்கள் மூலமாக உருவாகிருக்குன்னு சொல்கிறாங்க. விச் மே பி ப்ரோக்ரியாட்டிக் ஆர் ஈக்ரியாட்டிக் செல்ஸ். ப்ரோக்ரியாட்டிக்னா உங்களுக்கு தெரியும் யூனிசெல்லுலார், லாக் மெம்பரைன், பவுண்ட் நியூக்ளியஸ், ஆர்கனல்ஸ் இருக்காது. அண்ட் ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடிஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லாம் இருக்காது. ஆனால் ஈக்ரியாட்டிக் ஆர்கனிசம் சொல்லும்போது யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார், டெஃபினைட் நியூக்ளியஸ் இருக்கும். அதில் பவுண்ட் ஆர்கன்ஸ் என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்குமோ எல்லா ஆர்கனல்ஸும் இருக்கும் ப்ரெசன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரோக்ரியாட்டிக் உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் வச்சுங்க பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கி. ஈக்ரியாட்டிக் சொல்லும்போது இட் இஸ் யூனிசெல்லார் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அமேபா, அண்ட் மல்டி செல்லார் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஊடோகோனியம். ஸோ இதான் செல்லுலார் ஸ்ட்ரக்சர். ஸோ ப்ரோக்ரியாட்டிக் யூக்ரியாட்டிக் டிஃப்ரென்ஸ், இதான் ரெண்டு வகையான செல்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரீப்ரொடக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ரீப்ரொடக்ஷன் ஒவ்வொரு லிவிங் ஆர்கனிசம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர், இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் கேரக்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெண்டன்சி ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் டு பெர்பச்சுவேட் இஸ் ஓன் ஸ்பீஷியஸ். அதுவே பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் நடந்து அதுவே ஒரு புதிய உயிரினங்களை உற்பத்தி பண்ணும் அதான் சொல்லியிருக்காங்க. 2 types ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நீங்கள் எப்போ தெரியும் உங்களுக்கு தெரியும், ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். வாட் இஸ் ஏசெக்ஷுவல்? Asexual refers to the production of progeny. Progeny உங்களுக்கு தெரியும் சந்ததி, ஒரு புதிய சந்ததியை உற்பத்தி பண்ணுன்னு சொல்கிறாங்க. Possessing feature more or less similar to those of parents. எந்த சந்ததி எந்த புதுசாக உற்பத்தி பண்ணுதோ அது பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கும், அதோட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் பேரண்ட்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து asexual reproduction சொல்கிறாங்க. Asexual reproduction in living organism occurs by the production of different types of reproductions இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், உங்களுக்கு கொனிடியா, எக்ஸாம்பிள் ஆஸ்பெர்ஜியஸ், பெனிசிலியம். பெனிசிலியம்னு உங்களுக்கு தெரியும், இட் இஸ் பெனிசிலியம் நோட்டேட்டம் இருக்கக்கூடிய அதுலேருந்து எடுக்கக்கூடிய காம்பவுண்ட் தான் என்னது பெனிசிலியம். இட் இஸ் அன் ஆன்டிபயோட்டிக். ஸோ இந்த பெனிசிலியம் ஆஸ்பெர்ஜியஸ் எப்படி ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் நடக்குதுன்னா பை த ஃபுல் ஆஃப் கொனிடியா. இதான் உங்களுக்கு கொனிடியா, இட் இஸ் அ செயின் லைக் கொனிடியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொனிடியா வந்து asexually produced spores தான் கொனிடியா சொல்கிறோம். இட் அண்டர்கோஸ் டிஸ்போசபிள் பை விண்ட், காற்று மூலமாக இல்லை நீர் மூலமாக இல்லை இன்செக்ட்ஸ் வாட்டர் மூலமாக இன்செக்ட்ஸ் மூலமாக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல பரவி உங்களுக்கு ஒரு புதிய பெனிசிலியம் உற்பத்தியாகும், ஒரு புதிய ஆஸ்பெர்ஜில்லஸ் உருவாகும்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் asexually reproduced spores are called as conidia. உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல, உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பாருங்கள். ஒவ்வொன்றுத்துக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. ஸோ பட்டிங் ஒரு ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க பாரு, ஹைட்ரா அண்ட் ஈஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரா அண்ட் ஈஸ்ட் இதில் என்ன நடக்குன்னா இந்த பேரண்ட் செல் வந்து பார்த்தீங்கன்னா எலாங்கேட்ஸ். பேரண்ட் செல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகும், நியூக்ளியஸ் வந்து டிவைட்ஸ் ஆகும், நியூக்ளியஸ் எலாங்கேட்ஸ் ஆகும் அண்ட் டிட்டாச்சஸ் அண்ட் இட் டிட்டாச்சஸ். அந்த டெவலப்பிங் பட்டில் வந்து நியூக்ளியஸ் வந்து எலாங்கேட் ஆகும், அப்போ இது கட் ஆகிட்டு ஒரு நியூ ஒன் ஃபார்ம் ஆகும் டாட்டர் செல்ஸ். அப்போ 2 செல் ஒரு புதிய டாட்டர் செல்ஸ் வந்து உற்பத்தி ஆகும். ஒன்றும் இல்லை, நியூக்ளியஸ் டிவைட் ஆகிடுது, உங்களுக்கு வந்து 2 செல்லாக உற்பத்தி ஆகுது, அதுலேருந்து டிட்டாச்சஸ்னால் கட் ஆகிட்டு உங்களுக்கு நியூ டாட்டர் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் பட்டிங், சிம்பிள் மெத்தட். ஸோ பைனரி ஃபிஷன் சொல்லும்போது எக்ஸாம்பிள் நீங்கள் நான் வச்சுங்க பாக்டீரியா அண்ட் அமேபா வந்து என்ன டைப் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன்னா பைனரி ஃபிஷன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பேரண்ட் செல் வந்து எலாங்கேட் ஆகும், அப்போ டிவைடிங் செல்ஸ் நடக்கும், நியூக்ளியஸ் எலாங்கேட் ஆகுது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாலோட் பை த டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம்ஸ் 2 டாட்டர் செல்ஸ் ஹஸ் பின் ஃபார்ம்டு, 2 டாட்டர் செல்ஸ். இது சிம்பிளான மெத்தட் பைனரி ஃபிஷன், எக்ஸாம்பிள் பாக்டீரியா அண்ட் அமேபா. இதை ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லும்போது ஸ்பைரோகேரா. Spirogyra, it is a green filamentous algae plant. Green filamentous algae plant found in pond இல்லை லேக்ஸில் இருக்கக்கூடியது இந்த ஸ்பைரோகைரா. ஸோ இதோட ஃபிலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து இட் சிம்ப்ளி பிரேக்ஸ் இன் 2 or more ஃப்ராக்மெண்ட்ஸ், ரெண்டு ஃப்ராக்மெண்ட்ஸ் இல்லை 3 ஃப்ராக்மெண்ட்ஸை கட் ஆகும். கட் ஆகிட்டு உங்களுக்கு நியூ ஃபிலமெண்ட்டாக ஃபார்ம் ஆகிடும். இது ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ புரோட்டோனியமா சொல்லும்போது இட் இஸ் அ மோசஸ், அதாவது பிரியோஃபைட் பிளான்ட் சொல்கிறாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதில் மோசஸ் வந்து இட் இஸ் அ பிரியோஃபைட் பிளான்ஸ். பிரியோஃபைட்னா உங்களுக்கு தெரியும் நான் வாஸ்குலர் பிளான்ஸ். மோசஸ் வந்து அதில் இருக்க ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகும் டு ஃபார்ம் அன் ஆல்கே லைக் ஃபிலமெண்டல் ஸ்ட்ரக்சர். ஆல்கே மாதிரி ஒரு ஃபிலமெண்டல் ஸ்ட்ரக்சர் உற்பத்தி ஆகும், அதான் புரோட்டோனியமான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் ரீஜென்ரேஷன் சொல்லும்போது எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பிளானேரியா கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து எது டிட்டாச்சஸ் ஆகும்னா இந்த டெயில் பார்ட் வந்து டிட்டாச் ஆகும். டெயில் பார்ட் வந்து டிட்டாச் ஆகி
உங்களுக்கு வந்து ஒரு புதிய பிளானரியாக சொல்கிற அந்த ஆர்கானிசம் பிளாட்ஃபார்ம் உற்பத்தி ஆகும். தட் மீன்ஸ் இட் ரீக்ரோஸ். ரீஜென்ரேஷன் மீன்ஸ் ரீக்ரோஸ். அது எந்த ப்ராசஸில் எந்த ஆர்கானிசம் நடக்கும்னா பிளானரியாக சொல்கிற பிளாட்ஃபார்மில் நடக்கும். ஸோ திஸ் ஆர் த சம் ஆஃப் த மெத்தட்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன்ஸ். உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸெப்ஷன் ஆர் த ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸ் அண்ட் மியூல்ஸ் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டெரைல் அதாவது உங்களுக்கு தெரியும் தேனீக்கள்னு அர்த்தம். தேனி வேலைக்கார தேனின்னு சொல்கிறாங்க. மியூல்ஸ்னா கோவேறு கழுதைகள்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மலட்டுத்தன்மை இருக்கிறதுனால இந்த ரெண்டுத்துலேயும் இங்கே வந்து என்னன்னா ரீப்ரொடக்ஷன் நடக்காது. அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ரீப்ரொடக்ஷன் நடக்காது. ஒர்க்கர் பீஸ்லையும் மியூல்ஸ்லையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் நடக்காது. இதெல்லாம் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன்ஸ். அப்போ செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் எப்படி சார் நடக்கும் லிவிங் ஆர்கனிசம்லாம்? சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, த்ரூ ரீகாம்பினேஷன்ஸ். ஸோ இங்கே இருக்க மேல் கேமெட்ஸ் வந்து ஃபீமேல் கேமெட்ஸ் கூட ஃபியூஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஆர்கனிசம் உற்பத்தி ஆகும். ரீகாம்பினேஷன்ஸ் ஆஃப் கேமெட்ஸ். அப்போது ஒரு நியூ ஆர்கனிசம் உற்பத்தி ஆகும். அதான் வேரியேஷன் சொல்லியிருக்காங்க. செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன்ஸ் brings out variation through what? Recombinations. அடுத்த டாபிக் வந்து ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. சார் லிவிங் ஆர்கனிசம் எப்படி சார் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை, தூண்டலும் துலங்கலும் எப்படி சார் ஏற்படும்? All living organisms are capable of sensing their environment. Sensing their what? Environment and response to various physical, chemical and biological stimuli சொல்லியிருக்காங்க. ஸோ சுற்றுப்புறத்தை வந்து நன்கு உணரக்கூடியது. ஒவ்வொரு லிவிங் ஆர்கனிசம் சுற்றுப்புறத்தை வந்து நன்கு உணரக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இயற்பியல் மூலமாக இருந்தால் சரி, இல்லை வேதியியல் முறையமாக இருந்தால் சரி, இல்லை உயிரியல் மூலமாக சார்ந்து இருந்தாலும் சரி, அது தூண்டலுக்கு தகுந்த துலங்கள் இருக்கும் சுற்றுப்புறத்தை சார்ந்து. ஆல் லிவிங் ஆர்கனிசம் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது அனிமல்ஸ் சென்ஸ் தேர் சரௌண்டிங் பை சென்ஸ் ஆர்கன்ஸ். அனிமல்ஸ் வந்து எப்படி சார் லிவிங் ஆர்கனிசம் நீங்கள் சொல்கிறீங்க சுற்றுப்புறத்தை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதோட தூண்டலுக்கு துலங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அது ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் தேர் சரௌண்டிங் பை சென்ஸ் ஆர்கன்ஸ் கால்ட் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. உணர்வு நிலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிளான்ஸ் ஆல்சோ ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டிமுலஸ் மூலமாக ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெண்டிங் ஆஃப் பிளான்ஸ் டுவர்ட்ஸ் சன்லைட். சன்லைட் வந்து பட்ட உடனே அந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய ஒளி பட்ட உடனே தாவரங்கள் வந்து கீழ் நோக்கி வளைவதுன்னு சொல்லியிருக்காங்க. க்ளோஷர் ஆஃப் லீவ்ஸ் இன் டச் மீ நாட் பிளான். நம்ம லீவ்ஸை டச் பண்ணோன்னா அந்த லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை இன் பிளான்ஸ். எதனா ஒன்று நம்ம டச் பண்ணோன்னா அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். திஸ் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இஸ் கால்ட் அஸ் இரிட்டபிலிட்டி. இதை நான் படிச்சிங்க. டூ மார்க் கொஸ்டின்ஸில் இது வந்து இரிட்டபிலிட்டி. ஓகே, ஸோ பிளான்ஸ் ஆல்சோ ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டிமுலை சொல்லும்போது இரிட்டபிலிட்டி உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. திஸ் டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இஸ் கால்ட் அஸ் இரிட்டபிலிட்டி. ஸோ ஹோமியோஸ்டாட்டிஸ் ஒரு டெஃபினேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன்ஸ் அண்ட் டெண்டன்சி டு மெயின்டைன் எ ஸ்டெடி ஸ்டேட் வித்தின் அன் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் விச் இஸ் liable to change. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப உயிரினங்கள் தங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது, சீரான உடல் அமைப்பை ஒழுங்குபடுத்திக் கொள்வது தான் என்ன சொல்றாங்க ஹோமியோஸ்டாட்டிஸ். சூட்டபிள் என்விரான்மெண்ட், அதாவது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல எந்த லிவிங் ஆர்கனிசம்ஸ் அதை செல்ஃப் ரெகுலேட் பண்ணிக்குதோ அதேமாரி ஒழுங்குபடுத்திக்குதோ, that which is liable to change, அதை பாதுகாத்து கொள்ளுதுன்னா அது ஹோமியோஸ்டாட்டிஸ். செல்ஃப் ரெகுலேஷன்ஸ் according to maintain a steady state according to what? External environment of the living organisms which is liable to change according to a morphology is called as homeostatis. அதை நான் படிச்சிங்க. இதன் டெஃபினேஷன் தான் உங்களுக்கு. ஸோ லிவிங் ஆர்கனிசம் வந்து இன்டகிரேஷன் இன் லெவல்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் இன்டகிரேஷன் இன் லிவிங் ஆர்கனிசம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட் இஸ் பயோஸ்பியர்னா ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த பயோஸ்பியர் வந்து லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு சின்ன ஆட்டம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு உயிர்குலம் அதாவது பயோஸ்பியரில் வந்து முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம், மாலிகுல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், ஆர்கனல்ஸ், லிவிங் செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் உருவாகும். ஆர்கன்ஸ்ல இந்த ஆர்கன் சிஸ்டம், இண்டிவிஜுவல் ஆர்கனிசம்ஸ், நிறைய இண்டிவிஜுவல் ஆர்கனிசம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பாப்புலேஷனாக மாறும். எல்லா பாப்புலேஷன்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கம்யூனிட்டின்னு சொல்கிறீங்க. எல்லா கம்யூனிட்டி ஒன்றா சேர்ந்து ஈகோ சிஸ்டம் சொல்கிறாங்க. ஈகோ சிஸ்டம் சொல்லும்போது லாஸ்ட்டாக எல்லாமே ஒரு அதை ஏர்த்தில் இருக்கக்கூடியது, ஒரு பிளானட்டில் இருக்கக்கூடிய ஏர்த்தில் இருக்கக்கூடியது பயோஸ்பேஸ் சொல்கிறீங்க. இது வந்து
பயோஸ்பியர்லேருந்து ஆர்கனல்ஸ் வரைக்கும் லிவிங் சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது மாலிகுல்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் லிவிங் சொல்கிறாங்க. இதில் மாலிகுல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து கொலாய்ட்ஸ், கிறிஸ்டல்ஸ் அண்ட் மிக்சர்ஸாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இன் லிவிங் ஆர்கனிசம் பிகின்ஸ் வித் வாட் ஆட்டம்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் வாட் பயோஸ்பியர். ஒரு சின்ன ஆட்டம்லேருந்து எப்படி வந்து ஒரு உயிர்கோளம் உற்பத்தி ஆகுது, பயோஸ்பியர் உற்பத்தி ஆகுதுன்னு வந்து உங்களுக்கு இந்த லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க லிவிங் ஆர்கனிசம்ஸில். ஸோ வாட் இஸ் மெட்டபாலிசம்ஸ்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு லிவிங் ஆர்கனிசம் மெட்டபாலிசம் நடக்கணும். The sum total of all the chemical reactions taking place in a cell of living organism is called metabolisms. Chemical reactions நடக்கணும். ஒரு செல்லில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்தால் அது என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டபாலிசம் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. மெட்டபாலிசம் சொல்லும்போது அது ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து அனபாலிசம்ஸ் அண்ட் கேட்டபாலிசம்ஸ். அனபாலிசம்ஸ் உங்களுக்கு தெரியும், பில்டிங் அப் ப்ராசஸ். உங்கள் ஸ்மாலர் மாலிகுல்ஸ் வந்து எல்லாம் கம்பைன் ஆகிட்டு உங்களுக்கு லார்ஜர் மாலிகுல்ஸாக ஃபார்ம் ஆகும். கெமிக்கல் எனர்ஜி இஸ் ஃபார்ம்ட் அண்ட் ஸ்டோர்ட் ஆகிருக்கும். சிந்தசிஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது அனபாலிசம் சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஃப்ரம் அமினோ ஆசிட்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆகுது. இங்கே கேட்டபாலிசம் சொல்லும்போது பில்டிங் அப் ப்ராசஸ்னால் இங்கே பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ். இங்கே ஸ்மாலர் மாலிகுல்ஸ்னால் இங்கே லார்ஜர் மாலிகுல்ஸ் பிரேக்கர் இன்ட்டு ஸ்மாலர் யூனிட்ஸ். இங்கே லார்ஜர் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகும், அது வந்து உங்களுக்கு பிரேக்கர் இன்ட்டு ஸ்மாலர் யூனிட்ஸ். சொன்னால் கெமிக்கல் எனர்ஜி இஸ் ஃபார்ம்ட் அண்ட் ஸ்டோர்ட். இங்கே வந்து ஸ்டோர்டான கெமிக்கல் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். நம்மளுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். இங்கே சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஃப்ரம் அமினோ ஆசிட்ஸ்னால் பிரேக்கிங் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் டு கார்பன் டை ஆசிட். குளுக்கோஸ் வந்து நம்மளுக்கு என்ன பிரேக் ஆகிடும், கார்போஹைட்ரேட் வந்து என்ன பிரேக் ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் பிரேக் ஆகும். இது கேட்டபாலிசம்ஸ். ஸோ மெட்டபாலிசம் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் எப்படி நடக்கும்னா அனபாலிசம் அண்ட் கேட்டபாலிசம் இந்த ரெண்டு ப்ராசஸும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லிவிங் ஆர்கனிசம்ஸ் எப்படிலாம் நடக்கும், க்ரோத் எப்படி நடக்கும், அதோட ஆட்ரிபியூட்ஸ் எப்படி இருக்கும், அதோட மெட்டபாலிசம்ஸ் எப்படி இருக்கும், அதோட இரிட்டபிலிட்டி எப்படி இருக்கும், அதோட ஹோமியோஸ்டாட்டிஸ் எப்படி இருக்கும், அதை பற்றிலாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு வந்து டாபிக் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வைரஸஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வைரஸஸ். ஸோ வைரஸஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுத்தா சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஆஃப் வைரஸஸ் பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நம்பர் 1 வந்து எபோலா வைரஸ், நம்பர் 2 ஜீகா வைரஸ், நம்பர் 3 எய்ட்ஸ், நம்பர் 4 சாஸ், நம்பர் 5 H1N1 வைரஸ். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து எபோலா வைரஸ் பற்றி சொல்லலாம். ஆர்என்ஏ வைரஸ். இது வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ் அஃபெக்டிங் உங்களுக்கு வைரஸை பற்றி இந்த டாபிக் மட்டும் கொடுத்துருக்கேன், எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ஆர்என்ஏ வைரஸ் அஃபெக்டிங் பீப்புள்ஸ் அண்ட் நான் ஹியூமன் ப்ரைமேட்ஸ், அதாவது மங்கி அண்ட் கோரிலாஸை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஜீகா சொல்கிற வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் பை மஸ்கிட்டோ சொல்கிறாங்க. அப்போ மஸ்கிட்டோஸ் மூலம் உங்களுக்கு என்ன உற்பத்தி ஆகுனா மைல்டு ஃபீவர் வரும், மசில்ஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கும். எய்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், அக்யூட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். இது எதன் மூலம் உருப்பாதுன்னா ஹெச்ஐவின்னு சொல்கிறாங்க, காஸ் பை ஹெச்ஐவி, அதாவது ரெட்ரோ வைரஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற T4 லிம்போசைட்ஸ் செல்ஸை வந்து இன்ஃபெக்ட் பண்ணோம். T4 லிம்போசைட்ஸ் இஸ் ஆல்சோ known as ஹெல்பர் செல்ஸ் சொல்கிறாங்க. நம்ம உடம்புல வந்து இம்யூன் டெஃபிஷியன்சி கிரியேட் பண்ணோம், லாஸ் ஆஃப் இம்யூன் டெஃபிஷியன்சி. அதுக்கடுத்தது பார்த்தோன்னா சாஸ் சொல்லும்போது சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம். அது வந்து நம்ம உடம்புல ரெஸ்பிரேட்டரி இல்னஸை ஏற்படுத்தும். H1N1 சொல்லும்போது இன்ஃப்ளூயன்ஸா ஏ வைரஸ் சப்டைப் H1N1 ஃப்ளூன்னு சொல்கிறோம், ஸ்வைன் ஃப்ளூன்னு சொல்கிறோம், அதாவது காய்ச்சல் சொல்கிறோம்.